ஒரு வியாபாரி உப்பு வாங்குறதுக்கு தன்னோட கழுதைய கடற்கரைக்கு ஓட்டிட்டு போனாரு. போற வழியில ஒரு ஓடை இருந்தது. திரும்பி வரும்போது கால் தவறி கழுதை ஓடையில விழுந்துருச்சு. தண்ணீர்ல உப்பு கரைஞ்சு போனதால கழுதை எழுந்தப்போ சுமையோட பாரம் குறைஞ்சிருந்துச்சு. அடுத்த நாள் உப்பு வாங்கிக்கிட்டு திரும்பி வரும்போது அதே ஓடையில கழுதை வேணும்னே விழுந்து எழுந்தது. அடுத்த நிமிஷம் மூட்டையில உள்ள உப்பெல்லாம் நீர்ல கரைஞ்சு கழுதைக்கு முதுகுல சுமை இல்லாம போயிடுச்சு. கழுதை தனது தந்திரத்தால தொடர்ந்து இதையே செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. இதனால தினமும் வியாபாரத்துக்கு போக முடியாம தொடர்ந்து வியாபாரி சிரமப்படவும் அவருக்கு மெல்ல மெல்ல கழுதையோட தந்திரம் புரிஞ்சிருச்சு. இந்த கழுதைக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க நினைச்ச அவரு அன்னைக்கு கழுதையோட முதுகுல பஞ்சு நிறைஞ்ச ஒரு சாக்கு மூட்டையை ஏத்திக்கிட்டு வந்தாரு. ஓடைக்கிட்ட வரும்போது கழுதை எப்போதும் போல வழுக்கி விழுந்தது. அவ்வளவுதான், பஞ்சு நீர்ல நனைஞ்சு மூட்டையோட பாரம் அதிகமாயிருச்சு. கழுதை ரொம்ப சிரமப்பட்டு கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. நாமளும் நம்ம நம்பியவங்க நம்பாதவங்க யாரையும் ஏமாத்தக்கூடாது. அப்படி செஞ்சா ஒரு நாள் நம்ம செயல் அவங்களுக்கு தெரிய வரும்போது நமக்கு ரொம்ப அவமானமாயிடும். அது மட்டும் இல்லாம அதுக்குரிய தண்டனையும் நமக்கு கிடைக்கும்.